பொன்னி நதின்னு நம்ம காவிரி ஆற சொல்லுவோம். இந்த யானையோட பேர் பொன்னிங்க. அழகாக குளிச்சுட்டு இருக்கு. செம ஹாப்பி நான். ஆஹா, சலன்னு காற்று அப்படியே உடம்பே தள்ளுது. அந்த அளவுக்கு சூப்பரான காற்று. பொன்னி குளிக்கிற அழகை பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. தாமிரபரணி. போன வருஷம் ஜூன் 22 இதே நாளில் தாமிரபரணி ஆற்றில் பொன்னிங்கிற யானை குளித்ததை பார்த்து ரசித்தேன். ஆனால் இந்த நாளில் இன்றைக்கி நான் பொள்ளாச்சியில் தாமரை மலர்ந்துருக்கிறத பார்த்து ரசிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இயற்கையோடு என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த நதி இதோட பேர் தெரியல. போன வருஷம் தாமிரபரணி ஆறு அப்படின்னு தெரிஞ்சுது, பட் இந்த நதியோட பேர் தெரியல. கண்டிப்பாக இது சிறுவாணி ஆறு கிடையாது. இந்த நதியில் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுறது, அந்த சேத்துல கூட அது ஒரு சுவாரஸ்யமாக துள்ளலோடு விளையாடிட்டு இருந்ததெல்லாம் அதிகாலை பொழுதில் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமான உத்வேகம் கிடைச்சிது. பொள்ளாச்சியிலேருந்து விடைபெற்று கோயம்புத்தூர் வந்துட்டேன். ஆனந்தாஸ் அப்படிங்கிற வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், மகிழம், மணிச்சம், ஆம்பல், ஆரம் அப்படின்னு ஃப்ளோர் அமைச்சிருந்தாங்க. அதில் வெஜிடேரியன் ஃபுட்டு மத்தியானம் சூப்பரான ஒரு லஞ்சு. எனக்கு பொதுவாக மசாலா ரொம்ப காட்டாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்காது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மைல்டாக இருந்தது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரொம்ப காட்டெலாம் இல்லாமல் ஆத்தென்டிக் வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பீடாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்வீட் ஸ்டால் போய் அங்கே அதே ஆனந்தாஸ் நடத்துகிற ஒரு ஸ்வீட் ஸ்டால், எனக்கு என்னமோ அவங்க டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்ந்துட்டேன். இந்த முறை பொள்ளாச்சி சொந்தங்களையும் கோயம்புத்தூர் சொந்தங்களையும் என்னால் சந்திக்க முடியல. ஆனால் அடுத்த முறை நிச்சயமாக முன்னறிவிப்பு கொடுத்து உங்கள் எல்லாரையும் சந்திக்க ஆவலோடு இருக்கேன். 150 வருஷம் முன்னாடி ரஷ்ய எழுத்தாளர் தஸ்தயேவ்ஸ்கி எழுதிய வெண்ணிற இரவுகள் புத்தகம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வரல. இன்றைக்கி அந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். விரைவில் இந்த புத்தகத்தை முழுமையாக படிச்சுட்டு உங்களுக்கு இதை பற்றியான கருத்துக்களை, எனக்கு பிடிச்சதை, எனக்கு தெரிஞ்சதை, நான் ரசித்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.